வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 22 மற்றும் 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் பார்ப்போம். ஸோ இப்போ டிசம்பர் 21ஆம் தேதிக்குள்ளத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. So, which is the first state to launch yoga policy? யோகா கொள்கையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? ஆப்ஷன் டி உத்தரகாண்ட் அப்படிங்கிறதா சரியான விடை. வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பார்டர் சோலார் வில்லேஜ் எஸ்டாப்ளிஷ்ட்? இந்தியாவின் முதல் எல்லை சூரிய கிராமம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி குஜராத். அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மியூசியம், உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதற்கு சரியான விடை நமக்கு நியூ டெல்லி. அடுத்த கேள்வி, கொக்கோ உலக கோப்பையினுடைய விளம்பர தூதர் பிராண்ட் அம்பாசிடரா வந்து யாரை நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்மான் கான் அவர்கள். அடுத்த கேள்வி, புற்றுநோய்க்காக கேன்சருக்காக முதல்ல ஒரு வேக்சின் தடுப்பூசியை கண்டுபிடிச்ச நாடு எது அப்படின்னா ரஷ்யா. அடுத்த கேள்வி, வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஸ்பேஸ் வாக் வந்து எந்த நாட்டினுடைய ஆஸ்ட்ரோனட்ஸ் மேற்கொண்டாங்க அப்படின்னா சீனா. அடுத்த கேள்வி, பிரிங் இட் ஆன் அப்படிங்கிறது யாருடைய சுயசரிதை ஆட்டோபயோகிராபி அப்படின்னா தீபா மாலிக் அவர்களுடையது. அடுத்த கேள்வி, வேர்ல்ட் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற போகுதுன்னா புதுடெல்லி. அடுத்த கேள்வி, எஸ்எஸ்பி உடைய ரேசிங் டே எப்போ கொண்டாடப்படுதுன்னா டிசம்பர் 20. உலக தியான தினம் மெடிடேஷன் டே டிசம்பர் 21. உலக சேலை தினமும் நமக்கு டிசம்பர் 21. இப்போ இன்னைக்கான கரண்ட் போய் டிசம்பர் 22 அண்ட் 23க்கானது போயிடலாம் மக்களே. சோ ஃபர்ஸ்ட் ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனல் நியூஸ் போயிடலாம். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முதல்ல அதாவது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா, அதாவது ஒரு ரிப்போர்ட் ஒன்னு பார்க்க போறோம். அதாவது ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ஓகேவா. அதாவது இந்தியாவினுடைய வன அறிக்கை 2023 இதான் நம்ம பார்க்க போறோம் மக்களே. சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். இதுல இருந்து நமக்கு நிறைய கேள்விகள் நமக்கு இனி வரக்கூடிய எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட். அதனால இனி வரக்கூடிய 2 வருடங்களுக்கான தேர்வுகள்ல இதுல இருந்து நமக்கு கேள்விகள் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. சோ உள்ள போய் பார்த்துடலாம். which state has the largest forest and tree cover in India? இந்தியாவில் காடு மற்றும் மரங்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது? இந்த கேள்வியை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா நமக்கு ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட் ஓகேவா. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன, ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023. ஓகேவா. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய வன அறிக்கை, இந்திய வன அறிக்கை 2023 ஓகேவா. இந்த ரிப்போர்ட் முதல்ல எப்பவுமே ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்ல உடனே இதை யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா. இத ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா ஓகேவா, எஃப்எஸ்ஐ என்று அழைக்கப்படக்கூடிய ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க ஓகேவா. சோ இது தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய வன ஆய்வு நிறுவனம் ஓகேவா. இந்திய வன ஆய்வு நிறுவனம் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்பத்துல இருந்து இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா 1987ல இருந்து. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பைஈனியல் ரிப்போர்ட். பைஈனியல் அப்படின்னா 2 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. பை ஆனுவல்னு ஒரு வார்த்தை இருக்கு. பை ஆனுவல்னா ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி, பைஈனியல் அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தமா இந்தியால வந்து எத்தனை சதவீதம் வந்து காடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. சோ அது சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 டெபினிஷன் நான் சொல்லிடுறேன். அப்பதான் இனி உள்ளதெல்லாம் புரியும். இதுல நான் வந்து 2 விஷயத்தை யூஸ் பண்ணுவேன். ஒண்ணு வந்து ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு சொல்லுவேன். ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னா என்ன அப்படின்னா வனப்பகுதி ஓகேவா. வனப்பகுதியை தான் ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீ கவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். ட்ரீ கவர்னா என்ன அப்படின்னா மரங்களின் அடர்த்தி பகுதி ஓகேவா. சோ மரத்தினுடைய அடர்த்தி பகுதி தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம், நமக்கு ட்ரீ கவர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்குமான வேறுபாடு என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஃபாரஸ்ட் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் காடு. சோ காடுனா எல்லாமே நமக்கு வந்துடும் ஓகேவா. அதாவது இப்ப ட்ரீ அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ரோட்ல ஒரு 2 மரம் இருந்தா அது காடு ஆகாது ஓகேவா. ரோட்ல 2 மரம் இருந்தா அது காடு ஆகாது. சோ நமக்கு இந்த ட்ரீ எக்கோசிஸ்டம், அதாவது வந்து காட்டுக்குள்ள மரம் இருக்கும் ஓகேவா. சோ இது வேற இது வேற அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ட்ரீ கவர் அப்படிங்கிறது நமக்கு வனத்துக்குள்ள இருக்கக்கூடிய மரங்களையும் சேர்க்கும், வனத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது மொத்தமா சேர்த்தது ஓகேவா. சோ ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடை புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. சோ இதுல நம்ம பார்க்கும்போது இந்தியால மொத்தமா வந்து
எத்தனை இப்போ 100% இருந்துச்சு அப்படின்னா மொத்தமா இந்த ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் வந்து எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 25.71%. 25.17% வந்து இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர், அதாவது இந்தியாவுடைய வனப்பகுதி மற்றும் மர அடர்த்தி பகுதி எவ்வளவு இருக்கு? 25.17%. இதுல நீங்க ஃபாரஸ்ட் வனப்பகுதியை மட்டும் தனியா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 21.76. ஓகே, இதை ட்ரீ கவரை எடுத்துட்டீங்க, மரம் அடர்த்தி பகுதி எவ்வளவு அப்படின்னா சோ இதுல இருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்களேன் 3.41. ஓகே, 3.41 வந்து நமக்கு மர அடர்த்தி பகுதி. அதாவது அதுவே வன அடர்த்தி பகுதி எவ்வளவு நமக்கு 21.76. மொத்தமா இந்தியால ஜியோகிராபிக்கல் ஏரியால எவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு 25.17 அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஏரியா வைஸ் சொல்லணும், அதாவது ஏரியா பரப்பளவு அளவுல சொல்லணும் அப்படின்னா 8,27,357 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு நமக்கு வந்து காடுகள் இருக்குது. ஓகேவா? சோ 8,27,357 கிலோமீட்டர் ஸ்கொயர். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த ரிப்போர்ட் எப்போ 2021க்கான ரிப்போர்ட். சோ அதை விட 1445 கிலோமீட்டர் ஸ்கொயர் வந்து அதிகமாயிருக்கு வனப்பகுதி அப்படின்னு சொல்ல. எவ்வளவு அதிகமாயிருக்கு? 1440. நான் சொல்ற எல்லாமே வந்து கொஸ்டின் ஆன்சர். ஓகேவா? சோ இந்த நம்பர் எல்லாமே முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம வரலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏரியா வைஸ். ஓகேவா? அதாவது பரப்பளவு விகிதம் வந்து, அதாவது பரப்பளவுல பாத்தீங்க அப்படின்னா எந்த மாநிலத்துல அதிகமான ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா முதல்ல மத்திய பிரதேஷ். ஓகேவா? மத்திய பிரதேஷ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? அருணாச்சல் பிரதேசம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. அப்போ இந்தியால காடுகள் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா முதல்ல மத்திய பிரதேசம், ரெண்டாவது அருணாச்சல் பிரதேசம், மூணாவது மகாராஷ்டிரா. அதே இது நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரீ கவர். ஓகே, அந்த மர அடர்த்தி பகுதி எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல முதலிடம், ரெண்டாவது அருணாச்சல் பிரதேசம், மூணாவது வந்து சத்தீஸ்கர் இருக்கு. இது ஏரியா வைஸ் யார் பெருசு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல ரெண்டுத்துலயுமே பெருசு. சோ தமிழ் மீடியம் சொன்ன ஃபாரஸ்ட்டுக்கு வனப்பகுதி, ட்ரீக்கு வந்து மர அடர்த்தி பகுதி அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இல்ல ஒரே நிமிஷம் நான் அப்படியே வச்சுக்கலாம், இன்னொரு ரிப்போர்ட் எழுதுறேன். சோ அதுல இன்னும் நிறைய இருக்கு. சோ கேப் கொஞ்சம் கம்மியா விட்டுட்டேன். ஓகே, ஓகே. சோ இப்போ நம்ம வந்து ஏரியா வைஸ் என்னென்ன அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா ஏரியா வைஸ் எங்க அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அது போன வருஷத்தை விட இந்த வருஷம் எங்க அதிகமா ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தது உத்தரப்பிரதேஷ்ல, அதற்கு அடுத்தது ஒடிசால. ஓகேவா? அதே இது ட்ரீ கவர் மேக்சிமம் இன்க்ரீஸ் இன் ஃபாரஸ்ட் ட்ரீ கவர், அதாவது எங்க வந்து மர அடர்த்தி பகுதி போன வருஷத்தை காட்டிலும் இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ இதுல நமக்கு முதலிடத்துல இருக்கிறது மிசோரம், ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா குஜராத், மூணாவது இடம் ஒடிசா. ஓகேவா? இதுல வந்து நமக்கு முதலிடம் மட்டுமே போதும். நான் ரெண்டாவது மூணாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சொல்றேன், நீங்க நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நமக்கு பெர்சன்டேஜ் அடிப்படையில, அதாவது நமக்கு வனப்பகுதி இருக்கு, அதாவது நிலம் வனம், சோ இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா எங்க வந்து இந்த பெர்சன்டேஜ் படி, அதாவது எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா லட்சத்தீப்ல. ஓகேவா? சோ லட்சத்தீவுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 91.33% வந்து காடுகள் தான். ஓகேவா? சோ இரண்டாவது இந்த லிஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்னா மிசோரம், மூணாவது இடத்துல இருக்கிறது வந்து அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியால மொத்தம் நமக்கு 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், மொத்தமா 36 இருக்கா. இந்த 36ல 19 மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா காடுகளுடைய அளவு 33% மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 8க்கு பாத்தீங்க அப்படின்னா 75% மேலேயே இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியால உள்ள இந்த மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சொல்லுவோம்ல, மேங்க்ரூவ் ஃபாரஸ்டினுடைய அந்த ஏரியா எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 4992 கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான டேட்டா மக்களே.
சோ இதுல எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. சோ எல்லா டேட்டா முக்கியம். இப்ப நம்ம கேட்ட கேள்வி என்னது? எங்க காடு மற்றும் மரங்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? சோ யார் ரிலீஸ் பண்றாங்க? எப்ப ரிலீஸ் பண்றாங்க? எத்தனை வருஷத்துக்கு ரிலீஸ் பண்றாங்க? சோ ஒவ்வொன்னுக்கும் உள்ள சதவீதம் எவ்வளோ? எவ்வளோ ஏரியா? சோ ஏரியா வைஸ் அதிகமா இருக்கு. இன்கிரீஸ்ல எங்க அதிகமா இருக்காங்க? பெர்சன்டேஜ் வைஸ் யார் அதிகமா இருக்காங்க? எந்த மாநிலம்? எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இது மட்டும் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம் மக்களே. சோ அப்பாயின்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா பேசப்பட்டுட்டு இருக்கு. சோ இதுல வந்து பாராளுமன்றத்துல வந்து ஓட்டெடுப்பு எடுக்கணும் என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு ஒரு கமிட்டி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு இதை வந்து பரிந்துரைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழுனா என்னன்னு பார்க்க போறோம். அதுல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அதற்கு யார் தலைவரா இருப்பாங்க, எல்லாமே பார்க்க போறோம். சோ கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி? ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் யார்? முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது பாலிட்டியில ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி. நாடாளுமன்ற கூட்டுக்குழுனா இது வந்து பெர்மனண்டான குழுவா அப்படின்னு கேட்டா பெர்மனண்டான குழு இல்ல. இது அட்ஹாக் கமிட்டி அப்படின்னு சொல்ல. அட்ஹாக் கமிட்டினா ஒரு டெம்பரரியான கமிட்டி, தற்காலிகமான ஒரு குழு தான் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு அப்படிங்கிறது. இது வந்து யாரு வந்து இத வந்து யார் அமைப்பாங்க அப்படின்னா பாராளுமன்றம். ஓகேவா? சோ பாராளுமன்றம் தான் இதை அமைப்பாங்க. எத்தனை பேர் இருக்கணும், இதுல வந்து எத்தனை பேர் இருக்கணும்னு யார் முடிவு பண்ணுவா? அதாவது காம்போசிஷன். ஓகேவா? எத்தனை நபர்கள் இருக்கணும் யார் முடிவு பண்ணுவா? பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணும். இதற்கு தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தலைவரா நமக்கு லோக்சபால உள்ள எம்பி தான் இருப்பாரு. மக்களவையில உள்ள எம்பி தான் இதுக்கு தலைவரா இருப்பாரு. இவரை அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னா மக்களவை சபாநாயகர் தான் இவரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோ அப்பாயிண்ட் பண்றது யாரு? ஸ்பீக்கர். அப்பாயிண்ட் பண்றது மக்களவை சபாநாயகர் தான் இவரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யாரா இருக்கணும்? கண்டிப்பா சேர்மேன் வந்து மக்களவை அதாவது லோக்சபாவுடைய எம்பியா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கூட்டுக்குழுன்னு சொல்லும்போது மக்களவையில் உள்ளவங்களும் மாநில உள்ளவங்க இருக்கணும். எவ்வளவு பேர் வேணாலும் அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த கமிட்டியில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 27 பேர் நமக்கு மக்களவையிலையும் 12 பேர் மாநிலங்களவையில் உள்ளவங்களும் இருக்காங்க. மொத்தம் 39 பேர் இந்த குழுவுல இருக்காங்க. இதுல பிரியங்கா காந்தியும் ஒருத்தங்க. ஓகேவா? இந்த குழுவினுடைய தலைவராட்டு யார நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிஜேபியினுடைய ஒரு எம்பி, அதாவது ராஜஸ்தான் மாநிலத்துல பாலி அப்படிங்கிற ஒரு 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 நாடாளுமன்ற தொகுதி, ஒரு பாராளுமன்ற தொகுதி இருக்கு. அதனுடைய எம்பியா இருக்கக்கூடிய பி சௌத்ரி அவர்களை தான் வந்து இந்த கூட்டுக்குழுவுக்கான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 129வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதா. ஓகேவா? 129 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிட்டி வைஸ் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கேட்டாலும் ஆன்சர் போடணும். இத பத்தி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி கேட்டாலும் ஆன்சர் போடணும். அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் நம்மள வந்து ஸ்டேட் பேங்க் வந்து மேனேஜிங் டைரக்டர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னா இவர் தான். ஓகேவா? சோ இவர் யாரு என்ன அப்படிங்க பாத்துடலாமா? who is appointed as the managing director of State Bank of India? பாரத ஸ்டேட் வங்கியின் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராம் மோகன் ராவ். ராம் மோகன் ராவ் அப்படிங்கிறவர் தான் நியமனம் பண்ணியிருக்காங்க மக்களே. சோ நமக்கு ஸ்டேட் பேங்க் அப்படின்னு சொன்னோன்னே இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஜூலை 1 1955 தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பை மகாராஷ்டிரால இருக்கு. இதனுடைய சேர்மேன் தலைவர் யார் அப்படின்னா சிஎஸ் செட்டி. ஓகேவா? சிஎஸ் செட்டி அப்படிங்கிறவர் இப்ப சமீபத்துல தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சோ சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி அப்படின்னு ஒருத்தர். சோ இது எப்ப ஆரம்பிச்சாங்க, எங்க ஹெட் குவார்டர்ஸ், யார் இப்ப சேர்மேன் அப்படிங்கறது பாத்துக்கிறது முக்கியம். அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. சோ இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யுஎன் இன்டர்னல் ஜஸ்டிஸ் கவுன்சில், ஐக்கிய நாடுகள் சபையின் உள் நீதிமன்றத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா இந்த மதன் லோக்கூர் அப்படிங்கிறவர். மதன் லோக்கூர் அப்படிங்கிறவர் மக்களே. சோ இங்க நமக்கு ஜட்ஜாலாம் இருந்திருக்காரு. கவுஹாத்தி கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ், ஆந்திரா கோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் இருந்திருக்காரு. சோ இப்ப இவரை வந்து 4 வருஷ டென்யூர் 4 இயர்ஸ் டென்யூருக்காக இந்த ஐநாவினுடைய ஒரு நீதிமன்றத்துக்கு இவரை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரவி பிள்ளை அப்படிங்கிறவர் இருக்கார்ல, இவர் வந்து இந்தியால ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். இவருக்கு வந்து பெஹரின் நாட்டினுடைய
உயரிய விருது கிடைச்சிருக்கு. பெஹரின் நாடு, பெஹரின் ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டினுடைய உயரிய விருது இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அவார்டு. சோ இவர் ஒருத்தருக்கு எங்க போனாலும் அவார்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நரேந்திர மோடி அவர்கள் எங்க இருக்காரு, குவைத்ல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சோ குவைத் நாட்டினுடைய உயரிய விருது, நம்ம ஊர்ல பாரத் ரத்னா மாதிரி குவைத் நாட்டினுடைய உயரிய விருது நம்ம யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நரேந்திர மோடி அவருக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த விருதினுடைய பெயர் என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் முபாரக், ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர், ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படிங்கிற இந்த விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் கிடைச்சிருக்கு. எந்த இப்போ உங்களுக்கு இப்படி கூட கேட்கலாம், ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் எந்த நாட்டினுடைய உயரிய விருதுன்னு கேட்கலாம். குவைத். சோ குவைத்தினுடைய கேபிட்டல் குவைத் சிட்டி தான். குவைத் அதாவது உலகத்திலே வந்து எந்த எந்த ஊரினுடைய கரன்சி வந்து பவர்ஃபுல்லான கரன்சி அப்படின்னா குவைத்தினுடைய குவைத் தினார் மக்களே. ஒரு குவைத் தினார் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்புக்கு 275 ரூபாய்க்கு சமம். சோ நமக்கு டாலர் கூட பாத்தீங்க அப்படின்னா 85 ரூபா தான். ஆனா குவைத் தினார் 275 ரூபா. வேர்ல்ட்லே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் கரன்சி எது அப்படின்னா குவைத்தினுடைய தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோடிக்கு வந்து நிறைய நாட்டுல இருந்து விருது வாங்கிட்டு இருக்காரு. இது வந்து 20வது விருது அவருக்கு. ஓகேவா? சோ சமீபத்துல கூட இந்த டொமினிகா, பார்படோஸ், கயானா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து விருது கூட வாங்கினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் போயிடலாம். ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து டூரிசத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் மக்களே. ஓகேவா? சோ அப்படி ஒரு இண்டெக்ஸ் தான் பார்க்க போறோம். டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு 2024. இந்த இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், தமிழ்ல உலக பொருளாதார மன்றம். உலக பொருளாதார மன்றம் தான் இதை ரிலீஸ் பண்றாங்க. இந்த அமைப்பு 1971 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. சோ இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா கொலோக்னி. கொலோக்னி எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஓகேவா? சுவிட்சர்லாந்துல கொலோக்னி தான் இதனுடைய தலைமையகம். ஓகேவா? இப்போ இதுல முதலிடம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க, மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 119 நாடுகளை வந்து இது பண்ணிருக்காங்க. இதுல முதலிடம் யாருக்கு அப்படின்னா அமெரிக்காக்காரனுக்கு. 2வது இடம் யாருக்கு அப்படின்னா நமக்கு ஸ்பெயின்காரனுக்கு. 3வது இடம் யாருக்கு அப்படின்னா ஜப்பான் நாட்டுக்காரனுக்கு. கடைசி இடம் 119வது இடம் யாருக்கு அப்படின்னா மாலி நாட்டுக்கானது. அப்ப இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னா உங்களுக்கு 39 அப்படிங்கிறதா சரியான விடை. சோ இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னா 39. ஓகேவா? அடுத்த கேள்வி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையா பாத்தீங்க அப்படின்னா 19 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கான ஒரு ஆசிய கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது முதல் முறையா. அந்த முதல் எடிஷன்லயே வந்து நம்ம இந்திய சிங்க பெண்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ அதான் பார்க்க போறோம். விச் டீம் வந்த அண்டர் 19 விமன்ஸ் ஏசியா கிரிக்கெட் கப் 2020 U19 அண்டர் 19 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான பெண்கள் ஆசிய கிரிக்கெட் கோப்பை 2024 வென்ற அணி எது அப்படின்னா இந்தியா மக்களே. சோ இந்தியாவும் பங்களாதேஷ்லயும் ஃபைனல்ல விளையாடினாங்க. இதுல 41 ரன் வித்தியாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பங்களாதேஷை தோக்கடிச்சிட்டு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோலாலம்பூர்ல தான் போட்டி நடைபெற்றது. எங்க நடைபெற்றது? கோலாலம்பூர்ல தான் போட்டி. கோலாலம்பூர் எங்க இருக்கு? நமக்கு மலேசியால இருக்கு அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல இந்தியன் டீமுடைய கேப்டன் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நிக்கி பிரசாத். நிக்கி பிரசாத் அப்படிங்கிறவங்க தான் இந்தியன் டீமுடைய கேப்டன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் டீமுடைய கேப்டன் யார்? நமக்கு நிக்கி பிரசாத். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸிங் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. சோ விச் கண்ட்ரி செட் டு ஹோஸ்ட் வேர்ல்ட் பாக்ஸிங் கப் ஃபைனல் 2025, அதாவது உலக குத்துச்சண்டை கோப்பைக்கான இறுதி போட்டி 2026 இறுதி போட்டி எங்க நடைபெற போகுது அப்படின்னா நம்ம இந்தியாவில் நடைபெற போகுது மக்களே. ஆப்ஷன் ஏ இந்தியா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி சோ என்ன அப்படின்னா டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க. சோ இந்த அக்கா பேர் என்ன அப்படின்னா மாணிக் பத்ரா. ஓகேவா? சோ மாணிக் பாஷா மாதிரி இந்த அக்கா பேர் வந்து மாணிக் பத்ரா அப்படிங்கறதா இந்த அக்காவுடைய பேர். ஓகேவா? சோ மாணிக்கா இல்ல. சோ மாணிக் இல்ல, மாணிகா பத்ரா. சோ மாணிக் பாஷா மாதிரி மாணிகா பத்ரா. சோ இப்ப நம்ம கேள்வி என்னன்னு பார்க்க போறோம். வால்னர் கப் இஸ் ரிலேட்டட் டு விச்? வால்னர் கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது அப்படின்னா டேபிள் டென்னிஸ். ஓகேவா? சோ இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா ஓஸ்லோ நார்வேல நடைபெற்றது மக்களே. சோ இதுல என்ன அப்படின்னா 2 டீமா மோதினாங்க. அதாவது டீம் ஏசியா, டீம் வேர்ல்டுன்னு 2 டீமா மோதினாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா டீம் ஏசியா தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா நம்ம வந்து நம்ம ஊர்ல, அதாவது நம்ம ஊர்னா இந்தியால உள்ள மணிகா பத்ரா அப்படிங்கிறவங்களும் அந்த டீம்ல இருந்தாங்க.
மணிகா பத்ரா எந்த விளையாட்டோடு தொடர்புடையன்னு கேட்டாலும் டேபிள் டென்னிஸ், இல்ல வால்னர் கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டாலும் டேபிள் டென்னிஸ் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான தினங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மேக்ஸ்னா இவர்தான் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரிதான். மேக்ஸ் நல்லா போட்டா நீ என்ன பெரிய ராமானுஜமா அப்படின்னு கேட்பாங்க. சோ ஸ்ரீனிவாச ராமானுஜத்தினுடைய பிறந்த தினமான டிசம்பர் 22 தான் நம்ம தேசிய கணித தினமா நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டேயா கொண்டாடுறோம் மக்களே. டிசம்பர் 22 1887ல ஈரோட்ல பிறந்தாரு. அதே மாதிரி எப்ப இறந்தார் அப்படின்னா ஏப்ரல் 26 1920ல கும்பகோணத்துல உயிரை இழந்தார். 32 வயசுல வந்து இறந்துட்டார். ஓகேவா? சோ இவருடைய பிறந்த தினத்தை வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னா 2012ல வந்து அறிவிச்சாங்க அப்படிங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ நமக்கு ராமானுஜம் நம்பர்னு ஒண்ணு உண்டு. ஓகேவா? சோ எங்கேயாவது எக்ஸாம்ல கேட்கலாம் ராமானுஜம் நம்பர்னா என்ன அப்படின்னா 1729 அப்படிங்கிறதா ராமானுஜம் நம்பர். சோ இது பின்னாடி நிறைய எக்ஸ்பிளேஷன் இருக்கு, அது போனா ரொம்ப பெருசா போயிடும். சோ ராமானுஜம் நம்பர்னா என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. 1729 அப்படிங்கிறதா நமக்கு ராமானுஜம் நம்பர். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பார்க்க லைட்டா வந்து நேரு மாதிரி இருக்கு. ஆனா நேரு இல்ல, இவரும் வந்து இந்தியாவுடைய ஒரு பிரதமர், இந்தியாவுடைய 5வது பிரதமர். ஓகேவா? இந்தியாவுடைய 5வது பிரதமரான சரண் சிங். சரண் சிங் உடைய பிறந்த தினத்தை தான் தேசிய விவசாயிகள் தினமா கொண்டாடுறோம். சௌத்ரி சரண் சிங். ஓகேவா? சோ இந்தியாவுடைய 5வது பிரதமர் யார் அப்படின்னா சௌத்ரி சரண் சிங், 5th PM ஆஃப் இந்தியா. அது மட்டும் இல்லாம இவரு உத்தரப்பிரதேஷுடைய சிஎம் ஆலா இருந்திருக்கு. இவருடைய பிறந்த தினமான டிசம்பர் 23 தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா தேசிய விவசாயிகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இவர் முக்கியமா ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், அதை பத்தி கூட கேள்வி கேட்கலாம். இந்தியாஸ் பாவர்ட்டி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? இந்தியாஸ் பாவர்ட்டி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற புத்தகம் யாருடையது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு சரியான விடயம் சௌத்ரி சரண் சிங் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இவருடைய பிறந்த தினத்தை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2001ல முடிவு பண்ணாங்க. ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மக்களே. இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025, அதாவது குரூப் 2 எக்ஸாம் வரைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆயிரும். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். அது கூட வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிடுவோம். இதே மாதிரி மாசத்துக்கு 4 அது மாதிரி மந்த்லி கிளப் பண்ணி அனுப்பிடுவோம். இந்த மாதிரி 12 மாதத்துக்கும் அனுப்புவோம். இதுக்கு உங்களுக்கு எப்படி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். இது நம்ம 3rd வீக்கான இது டிசம்பர் 15 to 21க்கானது. ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு. சோ நம்ம என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ்ல சொல்ற பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இது போக கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இதுல நம்ம ஆட் பண்ணிருப்போம். இது இங்கிலீஷ்லயும் இருக்கும், அதே மாதிரி தமிழ்லயும் இருக்கும் மக்களே. சோ டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 25 கொஸ்டின் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் வைஸ் டெஸ்ட் கொஸ்டின் இருக்கும். புக் நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும், சூஸ் த கரெக்ட் பேர் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கேள்விகள் இருக்கு. இது கூட வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன், ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இது எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு இங்க உங்களுக்கு கீழே உங்களுக்கு வந்துடும் இது கூட. ஓகேவா? ஆன்சர் கீ எக்ஸ்பிளைன் எல்லாமே பைலிங்குவலா இருக்கும். சோ இதுல இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் 9445275640 இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பேல நீங்க பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினா போதும், உங்களை ஜாயின் பண்ணிடுவோம். வீக்லி உங்களை எல்லாமே வந்து இதை மட்டும் படிச்சா போதும். இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முதல் 3 வாரமும் உங்களுக்கு அனுப்பிடுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புது பேட்ச் குரூப் 1 and 2க்கான ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகுது மக்களே. சோ டிசம்பர் 30ஆம் தேதியில இருந்து நமக்கு வந்து ஆரம்பிக்க போகுது இந்த பேட்ச். மொத்தம் 48 டெஸ்ட், நியூ சிலபஸ் பேஸ் பண்ண டெஸ்ட், ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் 29, சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 13, பாலிசி நோட்ஸ், பட்ஜெட் டெஸ்ட் 3, ஃபுல் டெஸ்ட் 3. சோ இதுல நம்ம டாப் 5 ரேங்க் லிஸ்ட் விடுவோம், குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு வீக்குக்கு 2 டெஸ்ட் இருக்கும் மக்களே. சோ இதுல நீங்க ஜாயின் பண்ணனாலும் உங்களுக்கு இந்த நம்பருக்கு 2699 நீங்க பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணல சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். ராக்கெட் வந்து எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகும் அப்படின்னா நேரியல் உந்தம், லினியர் மொமெண்டம், ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இப்ப இன்னைக்கான கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ஹூ ஹெல்ப் முகமது கவான் இந்த வார் ஆஃப் செக்ஷன், வாரிசுரிமை போரில் முகமது கவானுக்கு உதவி செய்தவர் யார் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பாத்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன் அப்படிங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல டெய்லி குவிஸ் போடுவோம்,
நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதே மாரி முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே அதுல வந்துரும். நோட்டிஃபிகேஷன் எல்லாமே போட்டுருவோம். அதனால மறக்காம அந்த அந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு நேரம் நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. எந்த மாநிலத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான காடுகள், மரங்கள் இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசம். ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் கமிட்டியுடைய கூட்டுக்குழு தலைவர் யார் அப்படின்னா, பி. சௌத்ரி. இந்த எஸ்பிஐ உடைய மேனேஜிங் டைரக்டர் ராம் மோகன் ராவ். யுஎன் இன்டர்னல் ஜஸ்டிஸ் கவுன்சிலுடைய சேர்மன் யார் அப்படின்னா, மதன் லோகூர். இந்த டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்க் வந்து 39. அண்டர் 19 பெண்கள் ஏசியா கப் போட்டியில வந்து ஜெயிச்சது வந்து இந்தியா. குவைத்துடைய உயரிய விருது வாங்கியது நரேந்திர மோடி அவர்கள். பாக்ஸிங் வேர்ல்ட் கப் ஃபைனல் இந்தியாவில் நடைபெற போகுது. வால்னர் கப் டேபிள் டென்னிஸோடு தொடர்புடையது. தேசிய கணித தினம் வந்து டிசம்பர் 22. அதுக்கடுத்து நமக்கு தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் 23. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டோ, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.